வணக்கம். வெல்கம் டு அம்மா ஐஏஎஸ் அகாடமி. வருகின்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 4, குரூப் 2 மற்றும் டிஎன்யூஎஸ்ஆர்பி தேர்வுகளை மையப்படுத்தி முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ், இந்தியாவில் மற்றும் தமிழ்நாட்டில் இந்த இரத்த சோகை நோய் பற்றிய ஒரு அரசாங்கத்தோட ஒரு டேட்டாஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். மிக முக்கியமானது, இது சம்மந்தமாக மத்திய அரசாங்கம் ஒரு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. அனிமியா முக்த் பாரத் அப்படின்னு ஒரு ஸ்கீம் கொண்டு அதுக்கு ஒரு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. அதை பற்றி விளக்கமாக பார்க்கலாம். ஸோ பொதுவாக அந்த இரத்த சோகை நோய் அனிமியா அப்படின்னா என்னன்னு கேட்கும்போது, உடலில் இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கை அல்லது அந்த இரத்த சிவப்பணுக்களில் உள்ள அந்த ஹீமோகுளோபினின் செறிவு குறையும் போது இரத்த சோகை நோய் அப்படிங்கிற ஏற்படுகிறது. உடலுக்கு ஆக்சிஜனை கொண்டு செல்வது இந்த ஹீமோகுளோபினின் முக்கிய பங்காக இருக்குது. ஸோ அப்போ நமக்கு இந்த உடலில் இரத்த சிவப்பணுக்களோ அல்லது அதில் உள்ள அந்த ஹீமோகுளோபின் அளவு குறையும் போது உடலின் திசுக்களுக்கு இந்த ஆக்சிஜனை எடுத்து செல்லும் இரத்தத்தின் திறன் குறைகிறது. அப்போ ஹீமோகுளோபின் குறையுது, இரத்த சிவப்பணு குறைக்குதுன்னா அது பேர் இரத்த சோகை நோய். அதனால் நமக்கு ஆக்சிஜன் உடல் பாகங்களுக்கு ஆக்சிஜன் கொண்டு செல்லப்படுவது குறைகிறது. ஏன்னா இந்த ஆக்சிஜன் கொண்டு செல்வது இந்த ஹீமோகுளோபினின் பணி அப்படின்னு கூறப்படுகின்றது. ஸோ இதன் காரணமாக என்ன ப்ராப்ளம் சாதாரண மனிதருக்கு ஏற்படுதுன்னா, உடல் சோர்வு, பலவீனம், மூச்சு திணறல், தலைவலி போன்ற பிரச்சனைகள்லாம் இந்த இரத்த சோகை நோயால் ஆரம்ப கட்டத்தில் ஏற்படும். ஸோ ஒரு நடுத்தர வயது ஆண்களுக்கு 14 முதல் 16 கிராம் டெசிலிட்டருக்கு 14 to 16 கிராம் டெசிலிட்டர்னா ஒரு லிட்டரை 10 பிரித்து அதில் ஒரு பங்கு டெசிலிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் ஒரு டெசிலிட்டரில் 14 to 16 கிராம் நடுத்தர ஆண்களுக்கு இந்த ஹீமோகுளோபின் அளவு இருக்கணும். பெண்களுக்கு பார்க்கும்போது 13 முதல் 15 கிராம் டெசிலிட்டர் அந்த அளவில் இருக்கணும். ஸோ இது குழந்தைகளுக்கும் கர்ப்பிணிகளுக்கும் பார்த்திங்கன்னா 12 கிராமுக்கு அதிகமாக இருக்கணும். வளரிளம் பருவத்தினருக்கு 13 கிராமுக்கு அதிகமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு ஸ்டாண்டர்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ ஹீமோகுளோபின் ஆண்களுக்கு 15.5 கிராமுக்கு கீழேயும் பெண்களுக்கு 12 கிராமுக்கு கீழும் குறைந்தால் அதைத்தான் இரத்த சோகைன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அளவில் இருக்குன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே சொன்னோம். ஸோ ஆண்களுக்கு 13.5 கிராம் கீழே அந்த ஹீமோகுளோபின் அளவு இருப்பு குறைந்தால் அது இரத்த சோகை. பெண்களுக்கு 12 கிராமுக்கு கீழே குறைந்தால் இரத்த சோகை அப்படின்னு கூறப்படுகின்றது. இரத்த சோகையால் பல்வேறு காரணங்களால் ஏற்படுகிறது. என்ன காரணம்னு சொன்னால், முதன்மை காரணம் இரும்புச்சத்து குறைபாடு. நமக்கு ஹீமோகுளோபின்னாவே இரும்புச்சத்து குறைபாடு, அதனால தான் அந்த இரத்த சோகை நோய் ஏற்படுகிறது. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா விட்டமின் B12 குறைபாடு, ஏ குறைபாட்டினாலும், ஃபோலேட், இரத்த சோகை, இதெல்லாம் இந்த பிரச்சனையாலலாம் இது ஏற்படுகிறது அப்படின்னு கூறப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் நாள்பட்ட நோய்கள், மரபணுவாக அப்பாவுக்கு இருந்திருக்கும், அதனால் அப்படியே அடுத்தடுத்த மரபணுவாக சில இந்த நோய்கள்லாம் இருக்குது. எலும்பு மஜ்ஜை பிரச்சனைகள் இருந்தாவோ, தைராய்டு கோளாறு, இந்த பிரச்சனையாலும் இந்த இரத்த சோகை நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதனால் பார்த்திங்கன்னா மலேரியா, காசநோய் போன்ற நோய்களும் இந்த இரத்த சோகை நோய் திடீர்னு ஏற்படுவதற்கு காரணமாக இந்த நோய்களும் அமைகிறது அப்படின்னு சொல்லி அரசாங்கம் சொன்ன அந்த டேட்டாஸில் சொல்லியிருக்காங்க. தேசிய குடும்ப நல ஆய்வின்படி 4, அதாவது தேசிய குடும்ப நல ஆய்வு நடத்திய அந்த ஆய்வு, மத்திய அரசாங்கம் நடத்தின அந்த ஆய்வு மூலம் என்ன சொல்கிறாங்கன்னா, 2015-16 15 வயது முதல் 49 வயதுடைய பெண்களில் 53.10% பேர், அதாவது இந்த 15 முதல் 49 வயதுடைய பெண்களில் 53% பேரும், குழந்தைகளில் அதாவது வயது 6 முதல் 59 மாதங்கள் உள்ள குழந்தைகளில் 58.60% பேரும், ஆண்களில் அதே மாதிரி 15 வயது முதல் 49 வயதுக்குட்பட்ட ஆண்களில் 22.7% பேரும் இரத்த சோகையால் பாதிக்கப்பட்டுள்ளனர் அப்படிங்கிற டேட்டா சொல்கிறாங்க. இந்த டேட்டாவில் பார்க்கும்போது நமக்கு என்ன புரியுதுன்னா, ஸோ பெண்கள் பொதுவாகவே இந்த இரத்த சோகை நோயால் அதிகம் பாதிக்கப்படுவது யாருன்னு கேட்டால் பெண்களும் குழந்தைகளும். ஸோ பெண்கள் பார்த்திங்கன்னா 15 வயது முதல் 49 வயதுடைய பெண்களில் இந்தியா முழுவதும் 53% பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. குழந்தைகளில் 6 முதல் 59 மாதங்கள் உள்ள குழந்தைகளில் 58% பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதே ஆண்களுக்கும் போது 22.7% பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ பொதுவாக அந்த இரத்த சோகையால் அதிகமாக பாதிக்கப்படுவது பெண்களும் குழந்தைகளும். அடுத்து தேசிய குடும்ப நல ஆய்வு 5 படி 2019-21 காலகட்டத்தில் எடுக்கப்பட்ட ஆய்வின்படி இந்தியாவில் 67% குழந்தைகள் இரத்த சோகையால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டது. 6 முதல் 59 வயதிற்கு உட்பட்ட
67% குழந்தைகள் இந்தியாவில் இரத்த சோகையால் பாதிக்கப்பட்டுள்ளன. 15 வயது முதல் 49 வயதுக்குட்பட்ட பெண்களில் 59.1% இளம் பெண்களிடம் இந்த நோய் காணப்படுவதாகவும் கூறப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் இதில் 15 வயது முதல் 49 வயதுடைய ஆண்களில் 25% பேர் இரத்த சோகையால் பாதிக்கப்படும். இதுக்கு முந்தைய ஆய்வில் ஆண்கள் 22%, இப்போ 25%, பெண்கள் முன்னாடி 58%, இப்போ 59% அப்படின்னு சொல்லிட்டு அதிகரிச்சது நம்ம பார்க்குறோம். ஸோ இந்தியாவில் 30 மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் உள்ள குழந்தைகளில் 50% பேர் இரத்த சோகை நோயால் பாதிக்கப்பட்டிருப்பதாக இந்த தேசிய குடும்ப நல சுகாதார ஆய்வு 2019-21 காலகட்டத்தில் எடுக்கப்பட்டது வழியாக தெரிய வருகிறது. 30 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இருக்கிற 50% குழந்தைகள், இந்த ஒட்டுமொத்த மாநில யூனியன் பிரதேசங்களில் 50% குழந்தைகள் இரத்த சோகை நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த டேட்டாவை இவங்க சொல்கிறாங்க. மிக முக்கியமானது, அதிகபட்சமாக எந்த மாநிலத்தில் அதிகப்படியான குழந்தைகள் இரத்த சோகை நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் அப்படின்னு கேட்கும்போது குஜராத்தில் 80% குழந்தைகள் இரத்த சோகையால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா ஆகிய மாநிலங்களில் 70%க்கும் அதிகமான குழந்தைகள் இந்த இரத்த சோகை நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இதே பீகார், குஜராத், மேற்கு வங்கம், ஒடிஷா, திரிபுராவில் 60%க்கும் மேற்பட்ட கர்ப்பிணிகள் இரத்த சோகையால் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஸோ குழந்தைகள் பாதிப்பு குஜராத்தில் அதிகம் மற்றும் இந்த நம்ம குறிப்பிட்டு சொன்ன அந்த மாநிலங்களில் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கர்ப்பிணி பெண்கள் இந்த பீகார், குஜராத், மேற்கு வங்கம், ஒடிஷா, திரிபுராவில் இருக்கிற கர்ப்பிணி பெண்களில் 60%க்கும் மேலே இருக்கிற கர்ப்பிணி பெண்கள் இந்த இரத்த சோகை நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் அப்படிங்கிற ஒரு டேட்டாஸையும் அவங்க சொல்கிறாங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இரத்த சோகை பாதிப்பு, ஏன்னா நம்ம இப்போ பார்த்தது எல்லாமே இந்திய அளவில் சொன்னோம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இரத்த சோகை பாதிப்பு வளரிளம் பெண்கள்னு சொல்கிற இந்த டீனேஜ் உமன்ஸ், வளரிளம் பெண்களுக்கு 52.9% இந்த பாதிப்பு உள்ளது. இதே வளரிளம் ஆண்களுக்கு 24.6% இந்த பாதிப்பு உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுலேயும் குறிப்பாக தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில், ஏன்னா தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் குறிக்கும் போது தமிழ்நாட்டோட இந்த குடும்ப ஆய்வு மற்றும் குடும்ப சுகாதார சூழ்நிலையில் நம்ம படிப்போம். அப்படிங்கும்போது இந்த டேட்டாஸ் நமக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். இரத்த சோகை அளவு நம்ம இந்திய அளவுலையும் பார்த்தோம், அதுக்கப்புறம் தமிழக அளவில் பார்த்துருக்கோம். இப்போ குறிப்பாக ஒவ்வொரு மாவட்டத்தில் எந்த மாவட்டத்தில் அதிகமாக இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது இந்த இரத்த சோகை நோய் திருச்சியில் 82.3%, விழுப்புரத்தில் 73.4%, கரூரில் 73.2% போன்ற மாவட்டங்கள் தேசிய சராசரியை விட இரத்த சோகை பாதிப்பு அதிகமாக உள்ள சிறுவர் சிறுமியை கொண்டுள்ளன. ஸோ இந்த மாவட்டங்கள்லாம் திருச்சி, விழுப்புரம், கரூரில் பார்த்திங்கன்னா தேசிய சராசரியை விட அதிக அளவில் இரத்த சோகையுடைய சிறுவர் சிறுமிகளை கொண்ட மாவட்டங்களாக உள்ளன அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொல்லியிருக்காங்க. இரத்த சோகை இல்லாத இந்தியா அப்படிங்கிறதுக்காக அனிமியா முக்து பாரத் அப்படின்னா இரத்த சோகை இல்லா இந்தியா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை மத்திய அரசாங்கம் 2018ஆம் ஆண்டு கொண்டு அதற்கு சில டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி மாநில அரசாங்கத்தோடு இணைந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் அதற்கான முன்னெடுப்பை மத்திய அரசாங்கம் அனிமியா முக்த் பாரத் இந்த திட்டத்தின் கீழ் இந்த இரத்த சோகையை ஒழிப்பதற்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வராங்க. இந்த திட்டத்தின் கீழ் வளரிளம் பெண்கள், கர்ப்பிணிகளுக்கு ஊட்டச்சத்து, இரும்புச்சத்து மாத்திரைகள் சுகாதார மையங்களில் வழங்கப்பட்டு வருகின்றன. கண்காணிப்பு இல்லாத காரணத்தினால் இந்த திட்டம் நிறைவு பெறவில்லை, வெற்றி பெறவில்லை அப்படிங்கிற ஒரு காரணம் சொல்கிறாங்க. மற்றும் இந்த அனிமியா முக்து பாரத்தை அச்சீவ் பண்ணுறதுக்காக நியாய விலைக்கடைகளில் பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து மிக்க உணவுகள் பல்வேறு மாநிலங்களில் வழங்கப்பட்டு வருகிறது. பல்வேறு மாநில அரசாங்கங்களோடு சேர்ந்து மத்திய அரசாங்கம் செயல்பட்டு வராங்க அப்படின்னு சொல்லி நிறைய டேட்டாஸை சொல்கிறாங்க. ஸோ இந்த இரத்த சோகை நோயை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்திய அளவில் சொன்ன டேட்டா முக்கியமானது. தமிழ்நாடு மற்றும் தமிழ்நாட்டில் எந்த 3 மாவட்டங்கள் தேசிய சராசரி விட அதிகமாக பாதிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற டேட்டாஸ் எல்லாமே நமக்கு முக்கியமானது. அனிமியா முக்து பாரத் இந்த திட்டம் இதெல்லாமே குறிப்பிடத்துக்கு நம்ம படிக்க வேண்டியது. நன்றி.